ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியுடன் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிற்கிறதை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சூழ்நிலைகள் அன்புரை எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் கர்த்தர் யாவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிறீர். சம்பூர்ணமாக எல்லாவற்றையும் நடத்துகிற ஒரு உன்னதமான தேவனாக நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அனாதி ஸ்நேகத்தில் ஸ்நேகிக்கிறவர், காருண்யத்தினால முடிசூட்டுகிறவர், இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு விசையுடைய அக்கினிமயமான நாவல்கள் இந்த இடத்துல கடந்து வருவதாக. அந்தகார வல்லமையின் கிரியைகள், அசுத்தாவியின் கிரியைகள், போராட்டத்தின் வல்லமைகள், சத்துருடைய சூழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரங்கள் மத்தியில் அசைவாடட்டும். எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியினுடைய சேனைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். வல்லமையான காரியத்தை கடந்து வர பண்ணுங்க. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல பொல்லாத ஆவிகளுடைய சிந்தைகள், எண்ணங்கள், ஆண்டவரே, தீமையான யோசனைகள் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஒரு காசை கொடுக்கிற கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல செய்வாடட்டும் அப்பா. ஒரு பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். சித்தம் நடக்க உதவி செய்யுங்க. இம்மட்டும் காத்து நடத்துகிறவர், இன்னும் நீ நடத்த போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கே நாங்கள் துதி பலிகளை செலுத்தி இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்து ஆளுகை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரென் ஜீவன் நன்றோ, நீரென் ஜீவன் நன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன்.
சிந்தை அல்ல, எண்ணங்கள் அல்ல, பார்வை அல்ல, பேச்சு அல்ல. என் தேவனுடைய சமூகத்திலேயே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா. தேவனை முழு மனதோடு கூட நாம் ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா. Hallelujah.
அதிகமாய் பலன் கொடுக்கிறவர் என்பதை இந்த நாட்களில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். யார் எந்த இடத்துல எந்த எல்லைகளில் இருந்து கேட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அந்த நேரத்தில் கர்த்தருடைய பலனை நீ சத்துவத்தை அனுப்புவீராக என்று ஜெபிக்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் அப்பா. அக்கினிமயமான நாவுகளுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போவீராக. தடைகள் உடைக்கப்பட்டு விசுவாசிக்கிறீர்கள். அந்த வல்லமையுள்ள கிரியைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சாபங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தரை உலகோடு கூட நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். என்னை எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர், ஆண்டவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அப்பா சாலமோன் ஆலயத்துல அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தாவே செவி கொடுப்பேன், கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று சொன்னீர். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே கடந்து வர பண்ணி கிருபையாய் இறங்கி எங்களை கேட்டு நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அபிஷேகத்தினால் அவருடைய கிரியினாலே கர்த்தாவே எங்கள் எல்லைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய எல்லைகளுக்குள் கடந்து வரட்டும், ஒவ்வொருவருக்குள் கடந்து வரட்டும். ஒவ்வொரு சபை மக்கள், விசுவாசிகள், ஊழியர்கள், எல்லா குடும்பங்களின் மேல் உடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். பல சூழ்நிலைகள் வரலாம், தோல்வி வரலாம், பிரச்சனை வரலாம், அன்று வேண்டாத காரியங்கள் கடந்து வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு உணர்வுல உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நல் வாழ்க்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கு. அதற்காக நன்றி செலுத்தி இந்த நாட்களில என்ன உபவாசத்தோடு யார் எந்த இடத்துல இருந்து காத்து கொண்டு ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஏற்ற நேரத்துல போய் சேர முடியாதபடி சூழ்நிலை இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவரை மாற்றி ஆண்டவருடைய ஒத்தாசையில் எந்த நேரத்திலும் கிரியை செய்கிற கர்த்தருடைய மேல ஒவ்வொருவரோடு கூட கிரியைகளை நடப்பிக்க போறதுக்காக நன்றி செலுத்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வெளிப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் பல சூழ்நிலைகளின் வழியாய் போகிறோம். ஆனால் எங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படிதான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி காத்திருக்கிறார். தகுதியில்லாத நமக்கு அவர் காண்பித்திருக்கிற எல்லா மேலான கிருபைக்காக நன்றி என்று அந்த ஆசீர்வாத பலனை நாம் நம்பி வாழ்வோமானால், தேவ சத்துவத்தை நம்பி நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கர்த்தர் துணை நிற்கிறதை நாம் பார்க்க முடியும், அற்புதம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கறிஞர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் காண்பித்திருக்கிற காரியம், நமக்கு முன்பாக அநேக விதமான பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. அந்த உபத்திரவத்தினுடைய நிலை நாம் பார்க்கிறோம். ட்ரிபுலேஷன் என்று சொல்லுகிற காரியம், நாம் உபத்திரவப்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராக இருக்கிறோம். ஆனா இந்த உபத்திரவங்கள் நம்மை எந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது? நம்ம இன்னும் ஒரு அழிவுக்கு கொண்டு போகிறதா? இன்னும் ஒரு வேதனையான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதா? அல்லது ஏதோ ஒரு கட்டத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்தி பார்க்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன காண்பிக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் இந்த உபத்திரவம்? இந்த உபத்திரவத்தை குறித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களிலிருந்து சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். கருணையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கருணையான தேவனுடைய ஜனமே, பவுல் அழகாக சொல்லுகிறார், தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அங்கே கொண்டு போகிறார், பலவிதமான காரியங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை அவன் முன்கூட்டியே ஜனங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை கொண்டு போவதற்குரிய வழிகளை ஆயத்தப்படுத்தினான். அங்க இருக்கிற சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். எல்லா நிலைமையிலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாய் இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி அவர் சொன்னார். 3ஆம் அதிகாரத்திலே நாம் 1 முதல் வாசிக்கும் பொழுது, ஆகியால் நாங்கள் இனி
பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகையில் நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாகிய தீமோத்தேயுவை அனுப்பினேன். தீமோத்தேயுவை அனுப்பி இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் மக்களை திடப்படுத்த வேண்டும். விசுவாசத்தில் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரிட்ட இந்த போராட்டங்கள் உபத்திரவங்களிலே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அல்லது அவர்கள் ஒரு சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டு போய்விட்டார்களா என்று அவர்களுக்கு ஒரு ஐயம் இருந்து ஒரு ஊழியனை அனுப்புகிறார். அந்த ஊழியன் போய் பார்க்கிறார், தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக போகும்போது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதும் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி உபத்திரவத்தை குறித்து சொல்லும் பொழுது பலவிதமான சோதனைகளின் வழியாய் கடந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல முடியாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட நிலைநிற்க முடியாதபடிக்குள்ள கட்டுப்பாடுகள், பல வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், பாரங்கள் வரும்போது என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேற்றுவதற்காக ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அனுப்பினார். அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் தேற்றும் பொழுது அவர்கள் ஏற்கனவே விசுவாசத்துல வல்லவர்களாக இருந்து தங்களுடைய காரியங்களை நிலைநிறுத்தி காண்பித்ததை குறித்து அவன் சந்தோஷப்பட்டு சொல்லுகிறான். இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நாங்கள் உங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றதும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்படி உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என நாங்கள் கேள்விப்பட்டபடி நாங்கள் நினைத்தபடி அல்ல, என் தேவன் உங்களை விசுவாசத்துல இந்த உபத்திரவத்துல பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது இந்த உபத்திரவம் ஏன்? உபத்திரவம் நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் வரும் என்று கட்டாயமாக முன் அறிவிக்கப்பட்டது, ப்ரீ ஆர்டைன்ட் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் நிச்சயம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல விதமான உபத்திரவங்களின் வழியாய் போகணும் என்பது தீர்மானம், யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை நடத்தி காண்பிக்கிறார். இந்த உபத்திரவத்தில் என்ன நடக்கிறதுன்னு திட்டம் பார்த்தால் விசுவாசத்தில் வல்லவர்களாக தான் இருந்தார்கள், முடிந்து போகவில்லை. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தினுடைய காரியங்கள் அடுத்த படிக்கட்டுகள் ஏறுவதற்கு கர்த்தருடைய ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமோ ஒழிய கீழே போவதற்குரிய ஆயத்தங்கள் இருந்தால் நாம் இன்னும் ஸ்திரப்படவில்லை. ஸ்திரப்படுவதற்காக பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவை அனுப்பி மீண்டும் அந்த உபத்திரவத்தின் பாதைகளில் அவங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று பார்த்தா, ஆனால் அங்க மக்களோ ஏற்கனவே எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் அதிக விசுவாசத்துல காத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தான் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல காரியம் வரலாம், போராட்டம் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம். எந்த காரியத்தை கண்டு கலங்குவதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கவில்லை. ஏன் இந்த பாடுகள் என்றால் நம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவதற்கு நமக்கு இது ப்ரீ ஆர்டைன்ட், முன்குறிக்கப்பட்டது என்பதை நினைத்துக் கொள்ளவே. முதலாவது நான் இன்றைக்கு சுருக்கமான ஒரு செய்தி தான் மத்தியிலே நான் வைக்கிறேன். என்றால் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்மிஷன்ல சில தடைகள் காணப்படுகிறதுனால நாங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏதேதோ ஒரு வழிகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வழிகளுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அவ்வளவுதான். தேவனுடைய ஆவியானோட கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். கருமையான தெசலோனிக்கேல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்திலிருந்து முன் அறிவித்தோம், அப்படியே அது நேரிட்டது. அப்போ ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதே ஒரு ப்ரீ ஆர்டைன்ட் ஸ்ட்ரக்சர். நமக்கு முன்பாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட காரியங்கள். இந்த திட்டங்களில் வெளியாகி போகணுங்கிறது தீர்மானம். ஆண்டவருடைய தலையெழுத்து இப்படி இருக்குது, நான் இப்படிதான் இருக்கணுமா என்று சொல்ல தலையெழுத்தெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார், நமக்கென்று முன்குறிக்கப்பட்டது, நமக்காக எழுதி வடிவமைக்கப்பட்டது, அது கர்த்தருடைய தீர்மானம். அது சந்தோஷமா எனக்குன்னு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எனக்குன்னு ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார்.
இது வழியா தானே போகணும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியா போக வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். அவருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஒரு வழி. இந்த சூழ்நிலைகள் நெருக்கம் யாருக்கு இடத்துல, அவருடைய சொந்த இடத்துல, சொந்த ஜனத்துல, சொந்த கூட்டத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்குள்ள நிலைமையை வைத்தார்கள். அவர் தேவகுமாரனா இருக்கிறபடினால் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்தாரா? இல்லை. பல விதத்துல தேவனுடைய ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது. ஆனா மற்றவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய காரியங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், வேண்டாத கிரியைகள், தூற்றுதலினுடைய காரியம் அவர் மேல உமிழ்ந்து துப்ப வேண்டிய சூழ்நிலை, இப்படி பல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தானே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில போனது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்கிறது. அந்த ரெக்கார்டின் படிதானே நம்ம சென்று கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் நாம் அதை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிற சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கருமையானவர்களை நன்றாக கவனிங்க. உபத்திரவம் என்றால் என்ன என்பது, உபத்திரவம் ஏன் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றார், ப்ரீ ஆர்டர், முன்குறிக்கப்பட்டது. இரண்டாவதாக சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த உபத்திரவம் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசமே இந்த வழியா தான் இருக்கு. அப்ப வேற வழியை நீ தேடி போய் சமாதான வழிகள் தான் எல்லாமே இல்ல. உபத்திரவத்தின் வழியிலே சமாதானம் இருக்கிறது, உபத்திரவம் இல்லாத வழியிலையும் சமாதானம் இருக்கிறது மாதிரி தெரிகிறது. பல சூழ்நிலைகள் போகலாம். ஆனா எது கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கும், ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உபத்திரவத்தின் வழியாய் கர்த்தரை பின்பற்றி தேவனுக்கு சித்தமானவர்களை செய்ய ஒருவன் ஏற்படுத்தப்பட்டிருப்பானால், விசுவாசத்துல நிலைத்திருப்பானால், கர்த்தருடைய ஆவியானவர் அவனோட ராஜ்யத்துக்கு போகிற வழி கர்த்தர் கண்டுபிடிக்க வைப்பா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதற்கு உபத்திரவத்தின் வழியாகத்தான் போகிறது கர்த்தருடைய திட்டம். எல்லாம் பஞ்சமத்தியை போல இருக்குமென்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியங்கள் பல விதமான தட்டைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு, நம்பிக்கையோட, உறுதியோடு கர்த்தருடைய கருத்துல நாம் காணப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்லுகிறார், தேவ திட்டங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். வல்லமையான காரியங்களுக்கு ஆயத்தப்பட்டு எவ்வளவும் நமக்கு முன்பாக முட்டுக்கட்டை போட்டு பல காரியங்கள் செயல்படுத்தலாம். ஆனால் இந்த உபத்திரவத்திலையும் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்துல வல்லவர்களாக இருந்து நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமா இருந்தா, இது வழியாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசம் இருக்கு. 1 பேதுருவின் புஸ்தகம் 2:19-21 சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அது அநியாயமாய் பாடுபட்ட உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். வேதம் சொல்லு, தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் இருக்கிற ஒருவன், தேவனையே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்ற மனசாட்சியோடு கூட இருக்கிற ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். அது அவனுக்கு மேன்மையை கொடுக்கிறதா இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடி பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவ உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவட்டை தொடரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், தேவனுக்கு முன்பாக பிரீதியாய், எது பிரியமாயிருக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றார், நமக்கு தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் பிரியமா இருக்கத்தக்கதான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். யார் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார், அவரையே பற்றி கொண்டு மனசாட்சியோடு வேலை செய்கிறவங்க, ஆண்டவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார் என்ற மனசாட்சி, தேவனை உண்மையாய் பார்க்க, தேவனுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்ற ஒரு மனசாட்சி, தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மனசாட்சி, தேவனுக்காக எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு ஒரு பிரதி பலனையும் காணாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இவருக்கு மனசாட்சியோடு கிரியை செய்யணும், வேலை செய்யணும் என்று நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் பொறுமையாக நீங்கள் சகித்து போகும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக பெரியமாய் மாறும். ஆமென்.
அல்லேலூயா. என கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். நமக்காகத்தான் அவர் பாடுபட்டார். ஏன் உபத்திரவப்படணும்? தான் செய்த பாவத்துக்கு உபத்திரவப்பட்டார்? இல்ல, நம்முடைய பாவத்துக்கு அவர் உபத்திரவப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்கு அவர் உபத்திரவப்பட்டார். அந்த மீறுதல்களையும், அந்த அக்கிரமங்களையும், அந்த சோதனைகளையும், அந்த போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், நம்முடைய வியாதிகளையும், வறுமைகளையும், வேண்டாத காரியங்கள் அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டது அவர் மனசாட்சியோடு அந்த உபத்திரவங்களை பொறுமையாய் சகிக்கிறதற்கு தன்னுடையது இல்லாமல் இருந்த போதும் கூட மற்றவர்களுக்காக அதை சகிக்கிறதற்கு ஏற்றபடி எடுத்துக்கொண்டதினாலே வேதம் சொல்லுகிறதே, அந்த அடிச்சுவட்டில் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் கர்த்தருக்கு பிரீதியாய் மாறும், பிரியமாய் மாறும். ஏன்னா நாம பெரிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படல, உபத்திரவப்படல. பவுல் சொன்னா, நான் கிறிஸ்துவை விட உபத்திரவத்திலே அதிகமாய் 5 முறை பாடுபட்டு இந்த அளவுக்கு அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். 1 குறைய 40 அடிகள் 5 முறை. கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு தேவனுடைய ஆவியான காண்க பல சூழ்நிலைகள் நான் உபத்திரவப்பட்டு மேன்மை அடைந்தது. அது கர்த்தருக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது. ஏன்னா அது தேவனுக்காக மனசாட்சியோடு வாங்கின அந்த உபத்திரவம். ஏன்னா அதுலதான் பரலோக ராஜ்யத்துக்குரிய வழி அவனுக்கு வைக்கப்பட்டது. நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை. ஆனா அந்த அளவுக்கு இல்லாம போதே நாம பல விதத்திலே சோதனை காலங்களிலே தப்பிக்க முடியாதபடிக்கு அல்லது பல காரியங்களிலே நம்ம யோசித்து பின்தங்கி இருக்கிறோம், நம்முடைய வார்த்தையில, செய்கைகளில, பலத்துல. ஆனால் இன்றைக்கு அந்த உபத்திரவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய தடுமாற்றத்திலிருந்து நம்ம வருவதற்கு, விசுவாச வாழ்க்கையில் நடப்பதற்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட காரியங்களிலே இருக்கிறதுனால அதையெல்லாம் நம்ம உணர்ந்து தேவனுடைய ராஜ்யம் அதுலதான் இருக்குங்கிறத நினைத்து மனசாட்சியோட வேலை செய்யணும். ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனத்துல, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகள் ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களுக்கு எல்லாம் அப்பங்களுக்கு கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். அது பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலில் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் திரிந்தும் கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியைகளை செய்கிறார். தேவனை உணராமல் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியத்துல உபத்திரவத்தை அனுப்புகிற, உபத்திரவங்களை கவனிக்காமல் போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எதற்காக அந்த உபத்திரவத்தை அனுப்பினேன் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு முக்கிய அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்ப வேண்டும், திரும்பாமல் போனேன். கருமையானவர்களே, அதனால தண்டித்தேன், அதனால பல காரியங்களை உங்களுக்கு வைத்தேன் என்று அந்த 9-10 வசனங்களில் எல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன கருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற 10ஆம் வசனத்தை பாருங்க, எகிப்திலே உண்டாவதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், உங்கள் குதிரைகள் அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களில் நாட்டத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கருமையானவர்களே, அதை பாருங்க, 5 வசனங்களிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள், என்னிடத்தில் திரும்பாமல் போனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். என கருமையானவர்களே, அப்ப உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு பாடுகளினுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இது எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. ஒரு பக்கம் தேவ ராஜ்யத்துக்கு போகிற வழிகள், காரியங்கள், இன்னொரு காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் நல்மனசாட்சியோடு கூட வேலை செய்து தேவனுக்குரிய ஆயத்தங்களிலே நாம் பாடுகளை படுவதற்கு ஆயத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பாடுகள் எதற்காக வந்திருக்கு என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய திட்டங்களுக்கு இருக்கிறோம். அதிலே நாம் தேவனோடு இருந்து சந்திக்கிறோமா, தேவன் இல்லாமல் சந்திக்கிறோமா? தேவனோடு இருந்து சந்தித்தால் மகிமை காண்கிறோம். தேவன் இல்லாமல் நம்ம சந்திக்கும் பொழுது அது நமக்கு வாதைகளும், பொல்லாப்புகளும், சாப கட்டுகளும், பல போராட்டங்களும் வருத்தத்துக்குரியதாக மாறுகிறது. அருமையானவர்களே, என்ற காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு நம்முடைய உபத்திரவங்கள் மாற வேண்டும். அந்த உபத்திரவங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டாடுவதற்கு மாற வேண்டும். தேவன் நமக்கு அதில் சந்தோஷப்பட்டு பிரீதியாக எடுத்துக்கொண்டு
கொண்டு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை காண்பிக்கிறதுக்கு மாறாக அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு ஆயத்தப்படுத்தினார். சாபங்கள், வாதைகள், பொல்லாப்புகள், எகிப்துக்கு ஒத்த வாதைகள் என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்ட வாதைகள் வந்து நம்மை உபத்திரவப்படுத்தினால் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற திட்டங்களில் இருக்கிற பிளவுகளை பார்க்க வேண்டும். திரும்பி வர வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பாடுகள் எதற்காக என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சில மனப்பான்மை மாறவே, நம்முடைய நிலைமைகள் எல்லாமே ஒரு தெளிவுக்குள்ளாக வர வேண்டிய அவசியத்தில் இருக்கு. யோபு 1:21, 22 நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனப்பான்மை இந்த உபத்திரவத்துல எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு ஏதுவா இருக்கிறதா? ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த உபத்திரவத்தை ஸ்தோத்திரத்தோடு எதிர்கொள்வான். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களிலே ஆண்டவரோடு கட்டி சேருவான். ஒரு மகிமையை எதிர்பார்த்து காத்திருப்பான். அந்த உபத்திரவம் அழிவுக்கு கொண்டு போனான் கேள்விக்குறி. அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைத்து கொண்டு போயிருந்திருக்கிறான். அதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனா உபத்திரவங்களிலே முற்றுமுடிய அழிக்கப்பட்டிருக்கலாம், முற்றுமுடிய போயிருக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில எல்லாம் எடுக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிற சரீரம் நாற்றம் எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போகப்பட்ட போதும் கூட வேதம் சொல்லுகிற அவன் துதிக்கிறான். துதிக்கும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவா? ஏன் துதிக்க வேண்டும்? அந்த உபத்திரவங்களிலே அவனுடைய அழிவை நினைத்து துதிக்கல. வேதம் சொல்லுகிறது, என்ன இருந்தாலும் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஏன்னா அவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய காரியங்களிலே, சிந்தைகளிலே நான் ஆண்டவருக்கு தூரமா இல்லை. அதனால என்ன செஞ்சாலும் சரி ஸ்தோத்திரம்னா இந்த சமாதானம் ஒன்று இருக்கு. இந்த சபீக்கிற மனப்பான்மை, தேவனோடு இருக்கிற அந்த உணர்வின் மனப்பான்மை, தேவனுக்கு சாட்சியா இருக்கிற அந்த மனப்பான்மை இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 22ஆம் வசனத்தில் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. மனப்பான்மை குறை சொல்லாதபடிக்கு இருக்கிறதா? இந்த உபத்திரவத்தை நினைச்சு கரிச்சு கொட்டி பலவிதத்துல பல காரியங்களை சொல்லி நம்ம ஆண்டவரை திட்டிக் கொண்டு கண்ணில்ல மூக்கில்ல திட்டிக் கொண்டு இருக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்மிடத்துல தேவ அன்பு பூர்ணமா இல்லை. அந்த தேவ அன்பு பூர்ணப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றது, உபத்திரவத்தினுடைய மேன்மை, உபத்திரவத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் போதும் கூட குறை சொல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை, மனப்பான்மை வேண்டும். இந்த பாடுகளிலே உன் மனப்பான்மை என்ன என்பதை கர்த்தர் அறிந்து கொள்ளணும். இந்த உபத்திரவத்தில் உன்னுடைய மனப்பான்மை என்ன? தேவனுடைய திட்டங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாயா என்பதை கவனித்துப்பா. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன நிலைமையில நம்ம போகிறோம்? ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும். யோபு எல்லாம் அழிஞ்சு, ஆண்டவரை இப்படி இருந்த இவ்வளவு பெண், இவ்வளவு பிள்ளை, இவ்வளவு காரியம், இவ்வளவு சொத்து எல்லாமே அழிந்து போகிறது, நீ தேவனே இல்லை, நான் அவனை நம்பவில்லை, இனிமேல் நீர் எனக்கு தேவன், அப்படி எல்லாம் ஒன்னு சொல்ல வேதம் சொல்லி இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை, குற்றப்படுத்தவில்லை தேவனை. அல்லேலூயா. மனப்பான்மை இந்த உபத்திரவத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துதிக்கிறதாக இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுது, உபத்திரவம் உனக்கு தேவ ராஜ்யத்துக்கு போகிற பாதை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையுள்ள பாதை. அதை கர்த்தர் என முன் குறிக்கப்பட்ட அடையாளங்களின்படி, தீர்மானிக்கப்பட்ட காரியங்களின்படிதான் அந்த மனுஷனுக்கு அந்தந்த படி நடக்கிறது. அந்த நடவடிக்கைக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயம் மேன்மை அடைய கர்த்தர் உதவி செய்வார். யாக்கோபின் புஸ்தகம் 1, 2, 3 வசனங்களை வாசித்துப்பார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் உபத்திரவம் பரீட்சையானதும் பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்ததை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். மனப்பான்மை எப்படி இருக்கணும்? யாக்கோபு சொல்லுகிறான், உன்னுடைய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள், உன்னுடைய சோர்வான காரியங்கள் வரும் பொழுது, பல விதமான சோதனைகள் வரும் பொழுது, இந்த காரியங்களில ஆண்டவர் சொல்லுகிற இந்த விசுவாசத்துல பரீட்சைதான் நடக்கும். பொறுமையை கொண்டு வரணும் என்று அறிந்து கொள்ளுங்க. இதுல மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். அப்ப கர்த்தர் என்ன நமக்கு ஏன் அந்த மனப்பான்மை கொடுக்கணும்னு இந்த இடத்துல நன்றாக அறியப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்ம சந்தோஷமாய் குற்றம் சாட்டாம
நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தான் இந்த பாடுகள் வந்திருக்கு. அல்லேலூயா. பாடுகள் கொடுத்திருக்கிறதான மனப்பான்மை, உபத்திரம் வந்திருக்கக்கூடிய மனப்பான்மையே நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டிய. ஸ்தோத்திரம் பண்ணணும், குறை சொல்லாம குற்றப்படுத்தாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுது எவ்வளவு உபத்திரவங்களிலும் கர்த்தரை மேன்மை பாராட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நடத்துவார். யோபுக்கு வராத ஒரு உபத்திரவமா, பவுலுக்கு இருக்காத உபத்திரவமா, அவருடைய ஊழிய பாதைகளிலே ஒரு விதத்துல உபத்திரவமா, எல்லா இடத்துலயும் உபத்திரம். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய தரிசனத்தை வச்ச ஆரம்பிச்ச போதே அவனுக்கு உபத்திரவத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். அவனுடைய ஆரம்ப காலத்தினுடைய காரியங்கள் பாருங்க, உபத்திரத்தினுடைய ஸ்டார்ட். அது வரைக்கும் அவன் எங்க இருந்தா எப்படிப்பட்ட காரியத்தை செய்தா ஒன்றும் தெரியல. அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வரும்பொழுது உபத்திரவத்தினுடைய நேரம் வந்தாச்சு. தெரிந்து கொள்ளுதல் வரும்பொழுதே நீங்கள் உபத்திரவப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டாச்சு. அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி அதுலதான் இருக்கு. அந்த உபத்திரவத்துல அதுல நீ எவ்வளவு கர்த்தருக்கு கனப்படுத்தி கர்த்தரை காத்து போகிறாயோ நிச்சயம் அதுல நல் மனசாட்சியோட வேலை செய்யணும். தாவீது நல் மனசாட்சியோட இருந்தான். அந்த உபத்திரவத்துல போய் எதிரும் புதிருமாக இருந்து செயல்படுத்தியிருக்காம ஆண்டவரிடத்துல சொல்ல மனசாட்சியோட மனம் எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பாக மனம் பொருந்தி தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாய் வாழ தன்னுடைய மனதை அதுக்குள்ள செலுத்தி தேவனையே நம்பி ஜீவித்தான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை அதுல இருக்குது. அந்த மனசாட்சியின் நிமித்தம் பற்றுதலாய், தேவனை பற்றுகிற மனசாட்சியின் நிமித்தம் அவன் அநியாயமாய் அந்த உபத்திரவங்களை சகித்து, வேதம் சொல்லுகிறது அதுல கர்த்தர் கனப்பட்டார். அல்லேலூயா. அவன் அதற்கேற்ற பாத்திரவானாக மாறி தேவனுக்காக வேலை செய்தான். கர்த்தர் இன்றைக்கு அதுதான் காண்பிக்கிறார். மிகுந்த சந்தோஷமாய் சில சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். பாடுகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். நேரம் வந்த போது அந்த பாடுகளை பிரச்சனைகளையும் தாண்டி செல்வதற்குரிய வழிகள் கூட தெரியல. ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்த மனசாட்சி நிமித்தமாய் நீ செய்கிறது சரியா தவறா என்பதை உறுதி செய்து கொண்டு செய்யும்போது தெய்வ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறதை உணர்ந்து கர்த்தரை கனப்படுத்தும் போது, குற்றம் சாட்டுகிறது அல்ல, குற்றம் சாட்டி மற்ற காரியங்களை வேதனைக்குள்ள கொண்டு போகிறது அல்ல. உங்கள் சமாதானத்தை காத்துக் கொள்ளணும்னா நீ குற்றம் சாட்டக்கூடாது. உன்னுடைய சந்தோஷத்தை கர்த்தருக்கு முன்பாக நீ காண்பிக்கணும்னா மற்றவர்களை குற்றம் சாட்ட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரை தான் சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. உடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. 1 பேதுரு 2:23 சொல்லுகிறது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஒன்னே அதான் தாவீது செய்திருக்கிற காரியங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது பார்க்கும்போது, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நான் கை போடுகிறது இல்லை, ஆனா கர்த்தர் நீர் இந்த காரியங்களை விசாரிக்கும்படிக்கு உங்களுடைய கரத்துல நான் வைக்கிறேன். நான் இப்பொழுது இதற்கு நிமித்தம் நான் உம்மிடத்துல நீதியை எதிர்பார்த்து விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறது, அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தை இயேசு செய்த காரியங்களில காண்பிக்கும் பொழுது, அவர் வையப்படும் பொழுது திரும்பி சண்டை போடுறது, திரும்பி பாடுபடுவது, பயமுறுத்தி பல காரியங்களை செய்கிறது. அப்படி எல்லாம் செய்யல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் கரத்திலே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான். ஆமென். உன்னுடைய உபத்திரவங்களிலே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நியாயமாய் உத்தரவு கொடுக்கிறவருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அநியாயமான தீர்ப்பு வந்திருக்கலாம், அநியாயமான பதில்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அநியாயமான சில காரியங்கள் வந்திருக்கலாம். உன்னுடைய நிலைமைக்கு எட்டாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இந்த நிமித்தம் பல காரியங்களை கோபப்பட வேண்டிய, எரிச்சல் அடைய வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய நினைத்தில் இருக்கலாம். ஆனால் பதில் வையாமலும், ஆண்டவரே நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் நியாயத்தை எடுத்துக் கொள்கிறேன். நான் நியாயத்தை பிரசங்கிக்கல, நான் நியாயத்தை சொல்லல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயம். ஆண்டவரே, நீர் பட்ட அந்த உபத்திரவத்திலே எப்படி பிதாவின் இடத்துல நீ நியாயம் எதிர்ப்பார், அப்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களுக்குரிய காரியங்களை நியாய விசாரிக்கிறவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறோம் சொல்லி அர்ப்பணித்தால் அந்த ஆசீர்வாதம் வித்தியாசம். கர்த்தருடைய ஆவியானவர் தான் காண்பிக்கிறார். அப்போ நம்ம பாடுகளிலே நம்முடைய மனப்பான்மை என்ன, தேவனுக்கு ஏற்றபடி நம்மை ஆயத்தப்படுத்திக்கிறோம். இந்த பாடுகளினுடைய பயன்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 5:8-9 சொல்கிறது, அவர் குமாரனா என்னும் பட்ட பாடுகளான கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இதுல பயன் என்ன? உத்தரவுகளினுடைய வாதைகளிலே பயன் என்ன? என்ன காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்குரிய காரியம் இருக்கிறது.
தேங்கி ஜீவிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும் என்ற உணர்விலே கொண்டு போவதற்குரிய காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்பட கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதல் அந்த உபத்திரவத்திலே காண்பித்தார், கற்றுக்கொண்டார். தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, இதனால தான் தமக்கு கீழ்ப்படுகக்கூடிய கூட்டங்களுக்கு அவர் ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக மாறினார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு காண்பிக்கிறார். நன்மை என்ன, பயன் என்ன, உபத்திரத்தினுடைய காரியங்களில் கீழ்ப்படிதலை கற்றுக்கணும். எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எந்த விதத்துல கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். எபிரேயர் 12:10 சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். சில சூழ்நிலைகளில் சில பேர் சிட்சிக்கிறது தங்களுக்கு நலம் என்று சொல்லி இருக்கிற காரியங்களில் ஒரு சிட்சையானவர்கள். ஆனா இவர் சிட்சிக்கிறவருடைய காரியம் என்ன? யூதர்கள் சிட்சித்ததனுடைய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவே தங்களுக்கு நலம் வேண்டும், தங்களுக்கு நிம்மதியா வாழணும், தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவினுடைய காரியங்களை அடக்கி போடப்பட்டு அவரை சிட்சித்தார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்மை சிட்சிக்கிறதுடைய காரியம் என்ன, இயேசு நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறதுடைய காரியம் என்ன? நாம் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். என்னுடைய இரண்டாவது பயன், முக்கியமான பயன் என்று சொன்னா, பரிசுத்தத்தை நாம் பங்கு கொள்ளும்படிக்கு, பரிசுத்தமாகும்படிக்கு, அந்த பரிசுத்தத்துக்கு பங்குதாரர்களாய் மாறும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்கு நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. பயன் என்ன? பரிசுத்தம். நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பயனை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமாக்குதல் நமக்கு ஒரு பயன். அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரவம் எவ்வளவு மேன்மையா மாறுச்சு, கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு மேன்மையா மாறுது, இந்த பாதைகள் எவ்வளவு மேன்மையா. அதனாலதான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு, அதனாலதான் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று சொல்லு, அதனாலதான் பல காரியங்களை நினைத்து நீ திகைத்து போய் பல சூழ்நிலைகளை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். சந்தோஷமா என்ன? ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் இதில் நீ கற்றுக்கொள்ள போகிற அநேக காரியம் உண்டு. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிற, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த பரிசுத்தம் தேவனோடு கூட உணர்வுகளுக்கு வருது. 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அறிவிக்கிற உங்களை செயற்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எல்லாத்திலையும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலை நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு மேல கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னை ஸ்திரப்படுத்திட்டு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம் கொடுக்கிறார், உன்னை பலப்படுத்திருக்கிற ஒரு பவர்ஃபுல்லா கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையில இணைக்கப்பட உதவி செய்ய. பரிசுத்தம் வந்த போது கர்த்தருடைய பலன் உங்களுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுடைய பலன் அடைகிறீர்கள். பரிசுத்த உண்மையான பரிசுத்தத்துல தான் அந்த பலன் இருக்கிறது. அப்ப சீர்படுகிறேன், பலப்படுகிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை நிலை நிற்கப்படும். ஒருத்தரும் உங்களை அசைக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் அவர் இருக்கிற வரைக்கும் ஒருவன் உன்னை தொட முடியாது. கர்த்தருடைய கிருபை இருக்கு. யாக்கோபு 1:4 சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை சேர்க்கிறது. பூர்ண நிறைவு ஆண்டவர் சொல்லுகிற பூரணத்தை, ஒரு அபர்ணம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, நிறைவு, ஃப்ளரிஷிங் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை உணர்ந்து கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்து முடிப்பேன். ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ஆண்டவருடைய பரிபூர்ணத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அந்த உபத்திரவம் அந்த குறைவுகளை கொண்டு வந்தது போல தோணுது, வேதனைகளை கொண்டு வர இல்லாமை கொண்டு வந்தது போல தோணுது, நொறுக்குதலுக்குள்ள. ஆனா வேதனை சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவரை கற்றுக் கொடுத்து திடப்படுத்தி நிறுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிற நிறைவை காணும்படிக்கு, பூரணத்தை காணும்படிக்கு தேவனுடைய ஆவியானவர் அந்த ஃபுல்னஸ்ல கொண்டு வரும்படிக்கு தேவனுடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார். சகோதரனே
சகோதரே, என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதைதான் சொல்லும். தேவ திட்டத்திற்கு ஆயத்தப்பட ஒருபோதும் நீ கலங்க வைக்க மாட்டான். கர்த்தருடைய திட்டங்களுக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக அர்ப்பணித்து காத்திருக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறுபடுது. இந்த உபத்திரவம் மேன்மையை கொடுக்கும், உபத்திரவம் பலனை கொடுக்கும், சத்துவத்தை கொடுக்கும். இயலாமை இருக்காத சூழ்நிலைகள், போராட்டத்தின் சூழ்நிலைகள், நஷ்டத்தின் சூழ்நிலைகள், வேற்றுமையான காரியங்கள் என்னவோ என்று சொல்லி இருக்கிற எல்லா நிலைமைகள் மாறும். பாடுகள் ஏன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்தேன். 3 முக்கிய பாடுகள் ஏன், பாடுகளில் நமது மனப்பான்மை, பாடுகளுடைய பயன்கள். இது 3 பிரிவாக வைத்து பல காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. தியானியுங்கள். தேவனுடைய அபிஷேகத்துக்குள் வாரும். கர்த்தர் உங்களை நடத்துவார். இது உனக்கு முன் குறிக்கப்பட்டது, புதிதானது அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டதுதான். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தமாயிருந்தால், நீங்களும் நானும் ஆயத்தமாயிருந்தால், கர்த்தருடைய மகிமை காண்போம். மகிமையான அந்த அக்கறைமயமான நாவுகளுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து செல்லட்டும். அந்த அபிஷேக நாவுகளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகட்டும். நீ எதையும் கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழியாய் நீங்கள் போகும் பொழுது தேவ ராஜ்யத்தை பார்க்கிறீர்கள். அதுல மணந்து போக வேண்டாம். தேவ ராஜ்யம் உனக்கு முன்பாக இருக்குது. அதுல நீங்க மனம் பொருந்தி மனசாட்சியோடு நீங்க வேலை செய். ஆண்டவருடைய கரத்திலே அதுல பெரிய காரியங்களில் அவருக்கு பிரியமானதை நீங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விட்டு போகிறவர்களா அல்ல, தேவனுக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எந்த நேரமும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த நேரம் தேவனை பற்றியே காத்திருங்கள். குறை சொல்லாமல் இருங்கள். கர்த்தர் அதுக்குரிய மேன்மை காண்பிப்பார். சந்தோஷமாய் இருந்து தேவனுடைய மகிமை காண்பீங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. திருப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், நீதி ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதுல அநேக காரியம் கற்றுக் கொடுப்பார். நீ கீழ்ப்படிகள் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்தத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுல தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி நீதியாய் வாழ கற்றுக்கிறது செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஒவ்வொரு மத்தியில நீ பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் கடந்து செல்லும்போது எந்த இடத்துல எந்த எல்லைகளுக்குள்ள புறப்பட்டு போகிறதோ அந்த எல்லைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கட்டு உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து காத்திருக்க கர்த்தர் இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கு. எத்தனையோ சோர்வு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துல வெற்றி சிறக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாருடைய காரியங்களையும் கர்த்தரை அறிந்திருக்கிறபடினா ஒரு மகத்துவத்தை, மகிமைய, வல்லமைய, ஆசீர்வாத பலனை கர்த்தரை கொடுத்து திருப்தியாக்குங்க. உமக்கே மகிமை, துதி, கணம் எல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி உடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நிறைவை கொடுத்து திருப்தி ஆகுவார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதா. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தெய்வ திட்டத்தின்படி இந்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒளிபரப்பில் இருக்கிற தடைகள் மாறி மீண்டும் அது ஸ்திரப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், ஆமேன்.